எங்க அண்ணி இருக்கே, எங்க அண்ணி அவங்க வீட்டு ஆளுங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க ஆட்ட போடிங்க, மாட்ட வெட்டுங்க, அருமை, கோழி போடிங்க, அற்புதம், மீன வருங்க. எத்தனைங்க? யாருக்கு செய்றீங்க? உங்க மாமனாருக்கு செய்றீங்க, உங்க மாமியாருக்கு செய்றீங்க, உங்க மச்சினிச்சுக்கு செய்றீங்க. இதை எங்க அப்பனும் ஆத்தாலாம் தெரு முக்குல வர்றத பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொழாடி சண்டையில கோல்டு மெடல் வாங்கின எங்க அண்ணி அங்கிருந்து திப்பு 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 திப்புன்னு ஓடி வந்து கட்டுல இழுத்து போத்துக்கிட்டு என்னங்க எனக்கு குது 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 குதுன்னு வருதுங்க. எனக்கு வந்த பக்கமா தலையெல்லாம் வலிக்கும். காபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா, வேட்டி சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, பதட்டத்துல வந்துருச்சு. மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார் இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. அதெல்லாம் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணாதான் மாமியாருங்கிற உறவு வரும். ரோட்ல போறவங்கள மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கிறாரு. கண்ணாடியும் பொண்டாட்டியும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டியா? எப்ப பார்த்தா அரிசின்னு அள்ள விட மாட்டேங்கிற, உமின்னு ஊத விட மாட்டேங்கிற. பெத்தவன் நான் சொல்ற போடி உள்ள 1000 தெய்வம் உலகத்துல இருந்தாலும் புள்ள வரம் கொடுக்கறது புருஷன் தாங்கிறத மறந்துடாத. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுதியா? மொட்டை அடிக்க என்ன வேணும்? கத்தி வேணும். முதல்ல மண்டையில மசிரணுமியா? அப்படி வரியா? ஆமா. மொட்டை அடிச்சு போட்டு கண்ணாடியை பார்த்தா என்ன தெரியும்? மொட்டை தான் தெரியும், ஒரு மசிரும் தெரியாது. ஐஸ் விக்கிறவரு குளிர குளிர பேசுவார், பெர்ஃபியூம் கடைக்காரு மணக்க மணக்க பேசுவார், பூக்கடைக்காரு வார்த்தை அளந்து அளந்து பேசுவார், நம்ம போட்டோகிராஃபர் என்ன டெவலப் பண்ணி பேசுவார், கசாப்பு கடைக்காரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே அளப்பறையா தான் பேசுவாங்க, பெண்கள் நம்ம தான் என்னைக்குமே அட்டகாசமா பேசுவோம். எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள ஓல்டு மகு மாதிரி கிழவனா இருக்க கூடாது, ஜானி வாக்கர் மாதிரி நல்லா எங்கா இருக்கணும், மானிட்டர் மாதிரி மட்டமா இருக்க கூடாது, நெப்போலியன் மாதிரி நல்ல வீரமா இருக்கணும், சாராய மாதிரி எரிஞ்சு விழக்கூடாது, ஸ்காட்ச் மாதிரி சாஃப்டா இருக்கணும், 1848 மாதிரி கசந்து விழக்கூடாது, 2000 பீர் மாதிரி அன்பை என் மேல பொங்கணும்னு சொன்னேன். வாய ஊதுமா, வாய ஊது. ஏன் சார்? இல்லம்மா, நீ காரைக்கால்ல இருந்து வந்திருக்கான்னு இப்பதாம்மா எல்லாரும் நம்புறாங்க. இவ்வளவு சரக்கு பேரு அடிச்ச ஆம்பளைக்கு கூட தெரியாதம்மா. நீ இப்படி வரிசையா சொல்றமா, வாய ஊதுமா முதல்ல. எனக்கு புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாரு உதைக்கிறாரு சார். குடும்பத்தில் 4 இருக்குத்தானே செய்யும். இல்ல சார், அவருக்கு குடும்பமே 4 இருக்கு சார். ஐயோ, என்ன எதுவும் சின்ன வீடு வச்சிருக்காரா? ஐயோ, ஒரு பெரிய காலனியே வச்சிருக்காரு சார். யாரு போன்ல? பக்கத்து வீட்டு ஆன்டி தாங்க. என்னவா? தடவையா புடவை கட்டுறாங்களாம், புடவை கட்டவே வர மாட்டேங்குதான். அதான் உதவிக்கு என்னை கூப்பிட்டாங்க, புடவை கட்டி விடு. சரி, நான் போறேன். வேலைக்கு நேரமாச்சு, நான் போறேன்னு சொன்னேன். சரி சரி. போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா, அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான், எம்மா குடுக்கவா, ஒண்ணு குடுன்னு சொல்லணும், இல்ல குடுக்காதன்னு சொல்லணும். இதுதானுங்க உலக வழக்கம். குடு 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 அது கொடுத்தா பாரு. குடுத்துதான்டா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க, நாசமா போறவனே. நீ குடு 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 நீ குடு. இப்போ இவங்க குடுன்றாங்களா இல்ல குடுக்காதன்னு சொல்றாங்களா? கன்ஃபியூஷன்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 6 கண்டிஷன் இருக்கு. வேணான்னு சொல்லிடலாமா? சரி, என்ன கண்டிஷன் கேட்போம். கண்டிஷன் நம்பர் 1, நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அத நீ கேட்கவே கூடாது. எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாம், நான் கேட்க மாட்டேன். நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது, உன் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டாலே. நம்பர் 2, ஃப்ரீ டைம்ல அடிக்கடி என்ன பார்க்குக்கு போலாம், பீச்சுக்கு போலான்னு என்ன கூப்பிடவே கூடாது. ரொம்ப சந்தோஷம், எனக்கும் செலவு மிச்சம். நம்பர் 3, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் நீதான் பாத்துக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். மேடம், எங்க கலெக்டர் வேலைக்கு போறீங்களா? நம்பர் 4, வீட்டுல நான் சமைக்க மாட்டேன், அதையும் நீதான் சமைக்கணும். அதுவுமா? ஆக மொத்தத்துல உனக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும். நம்பர் 5, ஃப்ரெண்டுங்களோட நான் எப்ப வேணாலும் வெளியே போவேன், அத நீ கேட்கவே கூடாது. சத்தியமா கேட்க மாட்டேன். மாமனார் எங்க? மாமனார் இறந்துட்டாரு மேடம். இறந்தாரு? அது விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம்.
விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். என்னைய பாத்தீங்கன்னா 59 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. 60 எங்க அத்தானை செலக்ட் பண்ணேன். எங்க அத்தா கேட்டாரு, ஏமா 59 பேரே வேண்டான்ட்டு 60ஆவதா என்ன செலக்ட் பண்ண அப்படின்னாரு. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு பச்சி சுச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் தட்டு டம்ளர்லாம் கழுவி வச்சுட்டு போனீங்க.